ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜாம்போ எஜுகேஷன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாட் இஸ் ப்ரௌசர். ப்ரௌசர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட HTML கோடை ரன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு டூல் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம டெய்லி மொபைலில் ப்ரௌஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம facebook.com போகிறோம், இல்லாட்டி ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு போய் நம்ம ப்ரௌஸ் பண்ண போகிறோம், ஆர் நம்ம ஏதாவது கண்டென்ட் சர்ச் பண்ணுறோம் கூகுளில். ஸோ நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு டேரெக்டாக நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த சாஃப்ட்வேர் மோஸ்ட்லி என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம மொபைலில் யூசி ப்ரௌசர், ஒப்பேரா மினி, கூகுள் க்ரோம் இந்த மாதிரி ஒரு சில சாஃப்ட்வேர் தான் இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் நேம் தான் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரௌசர் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வெப்சைட்டையும் ஆக்சஸ் பண்ண முடியாது, கூகுளில் போய் சர்ச் பண்ண முடியாது. இதுதான் நம்ம ப்ரௌசர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரௌசரில் நம்மளோட வீடியோஸ், இமேஜஸ், டெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம ஷோ பண்ணிக்கலாம். தென் ப்ரௌசரில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஒரு டாப்பில் உள்ள ஒரு 5 ப்ரௌசர் பற்றி மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதில் உள்ள மொதல் ப்ரௌசர் கூகுள் க்ரோம். கூகுள் க்ரோம் அப்படிங்கிறது கூகுளோட எடிஷன். இந்த ப்ரௌசர் தான் இன்றைக்கி நிறைய பீப்புள்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ப்ரௌசர் தான் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, ஹேங் ஆக மாட்டேங்குது, அண்ட் உங்களுடைய அவுட்புட்டை வந்து ரொம்ப ரொம்ப குயிக்காக அது நமக்கு கொடுக்குது. நிறைய யூஸருக்கு தேவையான ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ் வந்து அதில் இருக்குது. ஸோ நிறைய பீப்புள்ஸ் வந்து கூகுள் க்ரோமை தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கூகுள் க்ரோம் சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதை விட HTML கோட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கோடை நீங்கள் போடுறீங்கன்னா அந்த கோடை நம்ம கூகுள் க்ரோம் அப்படிங்கிற ப்ரௌசர் யூஸ் பண்ணி நம்ம டிபக் பண்ணிக்கலாம், நம்ம HTML கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட ஆப்ஷன் அதில் இருக்குது. அதனால தான் கூகுள் க்ரோம் வந்து ரொம்ப இன்றைக்கி டாப் லெவலில் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மோசில்லா ஃபயர்ஃபாக்ஸ். இது வந்து கூகுள் க்ரோமுக்கு அடுத்த லெவலில் ஒரு ஸ்பீடில் இருக்குது. அண்ட் இப்போ இந்த ஃபயர்ஃபாக்ஸில் ஒரு புதுசாக ஒரு அப்டேட் விட்ருக்காங்க. அதனால் இது கூகுள் க்ரோமே பீட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கு. இந்த மோசில்லா ஃபயர்ஃபாக்ஸ்லையும் நம்மளுடைய வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது பொதுவாக ப்ரௌசர் எல்லாத்தையும் வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ மோசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் இப்போதைக்கு செகண்ட் லெவலில் இருக்குது. இதுலேயும் நமக்கு HTML எடிட் பண்ணுற மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சஃபாரி அப்படிங்கிறது பொதுவாக இந்த மேக் யூசர்ஸ் வச்சுருப்பாங்கல்ல, அதாவது ஆப்பிள் லேப்டாப்பு அண்டு iOS மொபைலு, ஐவன் ஐஃபோன் இந்த மாதிரி மொபைல் யூஸ் பண்ணுறவங்க அதில் வந்து சஃபாரி அப்படிங்கிற ஒரு ப்ரௌசர் இருக்கும். ஒரு சில பீப்புள்ஸ், அதுவும் கம்மியான பீப்புள்ஸ் தான் சஃபாரி ப்ரௌசர் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா சஃபாரி ப்ரௌசரில் வந்து ஒரு சில அனிமேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் ஹேங் ஆகாது. அதனால இந்த சஃபாரி ப்ரௌசர் ஒரு சில யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். இந்த ப்ரௌசர் வந்து மோஸ்ட்லி விண்டோஸில் இருக்கும். விண்டோஸில் வந்து நம்ம OS வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ப்ரீ டிஃபைன்டாக அந்த லேப்டாப்பில் கண்டிப்பாக ஒரு ப்ரௌசர் இருக்கும். அந்த ப்ரௌசர் நேம் தான் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை இப்போ யாருமே அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் நீங்கள் லோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட ரிசல்ட் வரதுக்கு, சர்ச் பண்ணி ரிசல்ட் காமிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ அதாவது இது வெரி வெரி ஸ்லோ அப்படின்னு சொல்ல வரேன். ரொம்ப ஸ்லோவாக இருக்கனால நிறைய பீப்புள்ஸ் இந்த ப்ரௌசரை விரும்புறதில்லை. ஸோ ஒரு ப்ரௌசரில் ஒரு லேப்டாப் எடுத்த உடனே டேரெக்டாக அவங்க கூகுள் க்ரோம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு HTML கோட் பண்ணிட்டோம், அது ப்ரௌஸ் பண்ணிட்டோம், ஈஸியாக போய்க்கிறாங்க. அதனால் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து இப்போ அவ்வளோவா நமக்கு தேவையில்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பேரா மினி. இந்த ஒப்பேரா அப்படிங்கிறது எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம மொபைலில் வந்து இந்த ப்ரௌசர் வந்து இடையில ரொம்ப ரீச் ஆச்சு. ஏன் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக டேட்டா காமிக்குது அப்படின்னு சொல்லி யூஸ் ஆச்சு. இது வந்து ரொம்ப ஸ்பீடாக டேட்டா காமிக்குது. ஆனால் நம்மளால் இதை வச்சு HTML கோட் வந்து பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இல்லை. பிகாஸ் HTML டிபக் பண்ணுற ஒரு சில டூல்ஸ் வந்து இந்த ப்ரௌசரில் இல்லை. அண்டு மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இதை வந்து வெப்பில் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதாவது வெப்பில் ஆக்சஸ் பண்ண மாட்டுறாங்க, ஒன்லி மொபைலில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இது வந்து நமக்கு அவ்வளோவா தேவைப்படாது. இது போக நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்குது. பட் நான் ஏன் அதை சொல்லலை அப்படின்னா நமக்கு பொதுவான இந்த 5 ப்ரௌசர்ஸே போதும். இந்த 5 ப்ரௌசர்ஸை வச்சு நம்ம ஓரளவு வெப்சைட்டை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம எப்போவும் நல்ல ப்ரௌசர் அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து கூகுள் க்ரோமை தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். அதுவே உங்களுக்கு வந்து HTML கோட் பண்ணுறதுக்கும் அதோடைய அவுட்புட்ஸை செக் பண்ணுறதுக்கும் டிபக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.